அடித்து புசி. பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 10:13-15. அப்போஸ்தலர் பேதுரு ஞானதிருஷ்டி அடைந்தபோது 3 முறை வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி பேதுருவோடு பேசியது. முதல் முறை அந்த சத்தம் அடித்து புசி என்று சொன்னது. இரண்டாவது அந்த சத்தம் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொன்னது. 3ஆம் தரம் அப்படியே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் தமது சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கும் கொண்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் புறஜாதியாரை கீழாக மதித்தார்கள், தீட்டாக எண்ணினார்கள். ஆனால் கர்த்தருடைய சுவிசேஷம் சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாய் இருந்தது. சீஷர்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்க வேண்டிய தேவ கட்டளைகளை பெற்றார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து உண்டான சத்தம், கர்த்தர் இஸ்ரவேலருக்கும் புறஜாதியாருக்கும் நடுவே நின்ற பிரிவினை என்ற தடுப்பு சுவரை தகர்த்தார். கர்த்தர் அசுத்தமானதை சுத்தமாக்குகிறவர். அவர் சுத்தமாக்கினதை ஒருபோதும் தீட்டாக எண்ணவே கூடாது. கர்த்தர் ஒரு விசை இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பிலே மேல்ஜாதி கீழ்ஜாதி, தீண்டக்கூடியவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. பேதுருவுக்கு அதை உணர்த்தும்படி வானத்திலிருந்து பேசினார். ஒரு புறஜாதியார் என்றும் புறதேசத்தான் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பாராதே, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் பாராதே, மொழி வித்தியாசம் என்றும் இன வித்தியாசம் என்றும் பாராதே. பரலோகம் எல்லோருக்கும் உரியதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள சகல மனுஷருக்காகவும் இரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆகவே புறஜாதியாருக்கும் பரலோகம் சொந்தமானது என்பதை எடுத்துச் சொன்னார். கர்த்தராகிய இயேசு பாவிகளை இரட்சிக்க வந்தார். யாரெல்லாம் தங்களை பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த ஜாதி மதமாய் இருந்தாலும் அவர்களை இரட்சிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டார். அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். சங்கீதம் 62:9. உன் உயர்ந்த ஜாதி என்று ஒருவன் மேன்மை பாராட்டினால் அவன் பொய்யாக இருக்கிறான். தங்களை கீழ்ஜாதி என்று தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் மாயையாக இருக்கிறார்கள். 2 பேரையும் தராசில் வைத்து நிறுத்தி பார்க்கும்போது அங்கே அவர்கள் மாயையிலும் லேசானவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்தில் திருமணம் செய்விக்கும்போது சிலர் ஜாதி வித்தியாசங்களை பார்க்கிறார்கள். அது பரலோகத்துக்கு விரோதமான செயல் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாக இருப்பது பரிசுத்த ஜாதி ஒன்றே. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த பரிசுத்த கூட்டத்திலே ஒருவராக கட்டாயம் காணப்பட வேண்டும் அல்லவா? நினைவிற்கு, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். ஏசாயா 26:2.